வீடியோவில் நம்ம ஒப்பீனியன் எஸ்ஸே பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 டைப் ஆஃப் எஸ்ஸே பார்த்துருந்தோம். ஸோ அதில் முதலாவது ஒப்பீனியன் எஸ்ஸே உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு டாஸ்க் 2ல் IELTS ரைட்டிங் டாஸ்க் 2ல் ஒரு எஸ்ஸே கொஷின் தந்திருக்கிறாங்க. ஸோ அந்த எஸ்ஸே கொஷின் ஒப்பீனியன் எஸ்ஸே தான் சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மற்றது ஒரு ஒப்பீனியன் கொஷின் ஒன்றும் நான் அதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று உங்களுக்கு இந்த லெசனில் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன், பின்னுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது விளங்கும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஈஸி வே டு ரைட் அண்ட் IELTS என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை ரிஃபர் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஈஸியாகலாம். ஏன்னு சொன்னால் ஒரு எஸ்ஸே எப்படி எழுத வேணும், ஒரு IELTS எஸ்ஸே நாம் எப்படி எழுத வேணும்னு சொல்லி 6 நோட் அதில் கொடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஸே ரைட்டிங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இந்த ஒப்பீனியன் எஸ்ஸே எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதுறேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸியாக விளங்கும். அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்கை கொடுக்குறேன், அந்த எஸ்ஸேட லிங்கை. அதாவது ஈஸி வே டு ரைட் அண்ட் IELTS எஸ்ஸேன்னு சொல்கிற அந்த லெசன் லிங்கை கொடுக்கேன். இங்கே செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளும். ஸோ நம்ம இப்போ லெசனுக்குள்ளே வருவோம். ஒப்பீனியன் எஸ்ஸே பாருங்க, நான் மென்ஷன் பண்ணிங்க ஸ்லைட்டில் ஹவு டு ஃபைண்ட் அண்ட் ஒப்பீனியன் எஸ்ஸே. அதாவது உங்களுக்கு ஒரு கொஷனில், அதாவது இப்போ இப்படி வச்சுக்கொள்வோமே, IELTS டாஸ்க் 2ல் ஒரு எஸ்ஸே கொஷன் உங்களுக்கு கொடுக்காங்க. நீங்கள் அந்த தந்த எஸ்ஸே கொஷன் ஒப்பீனியன் எஸ்ஸே தான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லித்தான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு தார கொஷனில் அக்ரியோ டிஸ்அக்ரியன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, social media has become a real problem for some young people today and government should create laws that allow only people over 18 years of age to have an account. அதாவது சோஷியல் மீடியா இன்று சில இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. மேலும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே அதாவது அக்கவுண்ட் வைத்திருக்க அனுமதிக்கும் சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் தமிழ் மீனிங். ஸோ தொடர்ச்சியாக பாருங்க, to what extent do you agree or disagree with this statement? ஸோ இதான் கொஷன். நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கிங்களா அல்லது ஏற்கவில்லையா, அக்ரியா அல்லது டிஸ்அக்ரியா என்று சொல்லித்தான் கேட்பாங்க. ஸோ அப்படி ஒப்பீனியன் கேட்க முதல் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த சோஷியல் மீடியா ஆனது இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் உண்மையாக ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் மட்டுமே, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே அந்த அக்கௌண்ட்டை வச்சிருக்க முடியும் என்று சொல்லி கவர்மெண்ட் சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கீழே கேட்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா அல்லது டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் அக்ரி பண்ணுறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ அக்ரின்னு சொல்லி ஒரு எக்ஸே எழுத வேணும். அல்லது டிஸ்அக்ரினா நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன்னு சொல்லி எஸ்ஸே எழுத வேண்டும். ஆனால் கட்டாயம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், ஜஸ்ட் ஐ அக்ரின்னு சொன்னால் நீங்கள் அக்ரி பண்ணுற மாதிரியே எஸ்ஸே எழுத வேணும். நோ ஐ டிஸ்அக்ரின்னு சொன்னால் டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரியே ஒரு எஸ்ஸே எழுதணும். அதாவது நீங்கள் கிளியர் பொசிஷனில் எழுத வேணும். அக்ரின்னா ஜஸ்ட் அக்ரி, டிஸ்அக்ரின்னா நோ டிஸ்அக்ரி. நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. ஜஸ்ட் நான் அக்ரி பண்ணுறேன் எழுதி போட்டு திரும்ப நான்கிட்ட இல்லை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஒரு கிளியரான பாயிண்டில் எழுத வேண்டும். அக்ரியா நான் அக்ரி பண்ணுறேன்னு சொல்லி அந்த எஸ்ஸே இருக்கணும். டிஸ்அக்ரியா நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன்னு சொல்லி அந்த எஸ்ஸே இருக்கணும். ஒரு கிளியரான பாயிண்டில் இருக்கணும். கட்டாயம் இதை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அடுத்த இரண்டாவது IELTS ஒப்பீனியன் எஸ்ஸே தான் உங்களுக்கு டாஸ்க் 2 ரைட்டிங் டாஸ்க் 2ல் தாராங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இரண்டாவது பாயிண்ட், வாட் யூ திங்க் அபவுட்னு சொல்லி கொஷனில் தந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இவங்க ஒப்பீனியன் எஸ்ஸே தான் கேட்காங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அடுத்தது IELTS எஸ்ஸே ரைட்டிங்கில், அதாவது IELTS டாஸ்க் 2ல் உங்களுக்கு ஒப்பீனியன் எஸ்ஸே தான் கேட்காங்கன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் கடைசி கொஷனில் கடைசியாக கேட்டிருப்பாங்க வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 2 டைட்டில் கொடுத்து வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இவங்க கட்டாயம் ஒப்பீனியன் எஸ்ஸே தான் இந்த ரைட்டிங் டாஸ்க் 2ல் கேட்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே இவ்வாறான 3 விடயங்களை கொண்டு, அதாவது அக்ரி ஓ டிஸ்அக்ரி, வாட் யூ திங்க் அபவுட்,
வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். ஸோ இவ்வாறான 3 விடயங்களை கொண்டு வச்சு உங்களுக்கு ஐஎல்டிஎஸில் டாஸ்க் 2ல் எஸ்ஏ ரைட்டிங்கில் ஒப்பீனியன் எஸ்ஏ தான் கேட்காங்க என்று சொல்லி முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஐஎல்டிஎஸில் ரைட்டிங் எக்ஸாமில் டாஸ்க் 2ல் உங்களுக்கு அதாவது எஸ்ஏ ரைட்டிங் கேட்பாங்கன்னு சொன்னால், அதாவது அது ஒப்பீனியன் எஸ்ஏயாக இருந்தது என்று சொன்னால் கட்டாயம் இந்த 3 விடயங்களை உள்ளடக்கித்தான் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது ஒப்பீனியன் எஸ்ஏ என்று சொல்லி. இது எனக்கு தெரிந்த விடயங்களை தான் நான் உங்களுக்கு போட்டு ஸ்லைடில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் விடயங்களையும் கொண்டு நீங்கள் அது ஒப்பீனியன் எஸ்ஏ தான் அல்லது இல்லையாண்டு கண்டுபிடிக்க முடியும். அது டிபெண்ட் ஆன் யூ. பொதுவாக இந்த 3 விடயங்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அது ஒப்பீனியன் எஸ்ஏயா இல்லையான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய விடயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் அதை கொண்டும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்தது பாருங்கள், வென் யூ ரைட் அ எஸ்ஏ, நீங்கள் எஸ்ஏ எழுதும் போது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரைட் அ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். அதாவது முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எழுத வேண்டும். நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ஐஎல்டிஎஸ் எஸ்ஏ எப்படி எழுத வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் விரிவாக இந்த இவ்வளவு பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கிடக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரைட் அ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். ஒரு எஸ்ஏ எழுதும் போது அது எந்த எஸ்ஏயோ இருக்கலாம், ஒப்பீனியன் எஸ்ஏயோ, டிஸ்கஷன் எஸ்ஏயோ, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எஸ்ஏயோ எப்படியும் இருக்கலாம். ஸோ கட்டாயம் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எழுத வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதற்கு பிறகு செகண்ட் பாடி பேராகிராஃப் எழுத வேணும். பாடி பேராகிராஃப்னு சொல்கிறது ஒரு 2 பேராகிராஃப் எழுதலாம் அல்லது 3 பேராகிராஃபும் எழுதலாம். உங்களுக்கு டிபெண்ட் ஆன் யூ, உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ குறைஞ்சது பாடி பேராகிராஃப் 2 பேராகிராஃப் எழுதுவாங்க. அடுத்தது கடைசி பேராகிராஃப் கன்க்ளூஷன் பேராகிராஃப் எழுத வேணும். ஸோ ஒரு எஸ்ஏக்கு நம்ம குறைஞ்சது 4 பேராகிராஃப் எழுதுவோம். முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், அதுக்கப்புறம் 2 பாடி பேராகிராஃப் எழுதுவோம், அதாவது பேராகிராஃப் 2 அண்ட் பேராகிராஃப் 3. அடுத்தது பேராகிராஃப் 4 ஆனது கன்க்ளூஷன் பேராகிராஃபாக இருக்கும். பேராகிராஃப் 1 ஆனது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஒப்பீனியன் எஸ்ஏயில் கடைசி பாயிண்ட்டுக்கும் வந்துட்டோம். அதாவது ஒரு ஒப்பீனியன் எஸ்ஏ நம்ம எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது ஒரு ஒப்பீனியன் எஸ்ஏக்கு நம்ம எக்ஸாம்பிளும் அதுக்கு ஆன்சரும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் எஸ்ஏ எழுத ஃபர்ஸ்டாக இன்ட்ரடக்ஷன் எழுத வேண்டும். அதற்கு பிறகு பாடி பேராகிராஃப் எழுத வேண்டும். பாடி பேராகிராஃப் ஆனது 2 பேராகிராஃபாக இருக்கலாம் அல்லது 3 பேராகிராஃபாக இருக்கலாம். அது டிபெண்ட் ஆன் யூ, உங்களெலாம் அது தங்கி இருக்குது. அடுத்தது 4வது பேராகிராஃப் கன்க்ளூஷன் பேராகிராஃப் எழுத வேணும். குறைந்தது ஒரு எஸ்ஏக்கு நம்ம 4 பேராகிராஃப் எழுத வேணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒப்பீனியன் எஸ்ஏ எழுத வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், அதுக்கப்புறம் 2 பாடி பேராகிராஃப், கடைசி கன்க்ளூஷன் பேராகிராஃப் என்று சொல்லி நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க வேண்டும். இப்படி தான் எழுத வேணும்னு சொல்லி. ஸோ அதற்கு பிறகு நீங்கள் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் பற்றி யோசிக்க வேண்டும். அதாவது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், எப்படி எஸ்ஏ எழுத வேணும் என்று சொல்லி வீடியோ, அதோட எப்படி ட்ரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸில் யூஸ் பண்ண வேணும் என்று சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2ம் ஒரு வீடியோவில் தான் வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஸோ அதை பார்க்காதாக்கள் பார்த்து வாங்க. அதை பார்த்து வந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு எஸ்ஏ எப்படி எழுதுறேன்னு சொல்லி தான் நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ முடிவு பண்ணித்தான் இந்த ஒப்பீனியன் எஸ்ஏக்கு 4 பேராகிராஃப் தான் எழுத வேணும்னு சொல்லி. அடுத்தது கட்டாயம் எஸ்ஏ ரைட்டிங் முதல் நீங்கள் ஸ்டார்டிங் வேர்ட்ஸை, அதாவது எந்த ஸ்டார்டிங் வேர்ட்ஸை கொண்டு ஸ்டார்ட் பண்ண வேணும்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேணும். அதாவது பேராகிராஃப் 1க்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட், இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட் போட வேணும். செகண்ட் அதாவது பாடி பேராகிராஃபில் முதலாவது பேராகிராஃபுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட் போட வேணும். அடுத்தது பாடி பேராகிராஃப் 2வது பேராகிராஃபுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் போட வேணும். கன்க்ளூஷன் பேராகிராஃபுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் போட வேணும். ஸோ 4 ஸ்டார்டிங் வேர்ட்ஸை இங்கே போட்டு எழுத வேணும். இந்த ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வேறு ஸ்டார்டிங் வேர்ட்ஸாக இருக்க வேணும். ஒரு பந்திக்கு ஒரு ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் போட்டால் அதே ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் அடுத்த பந்திக்கு போடக்கூடாது. அப்படி போட்டாலும் கொடுக்கும் பேண்ட் ஸ்கோர் ஆனது குறைவடையும். உங்களோட எஸ்சி ஆனது குவாலிட்டியாக எஸ்சியாக இருக்காது. ஸோ அதற்காக நீங்கள் எக்ஸாம் ஏரில் இன்ஸ்பயர் பண்ணணும். ஸோ அதற்காக தான் அப்படி வேறு ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் போட்டு எழுதுவாங்க. அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் வேர்ட்டும் கட்டாயமாக ஒரு எஸ்ஸே எழுதும்போது கட்டாயமாக நீ கவனிக்க வேண்டிய விடயங்கள். நான் ட்ரான்ஸ்லேஷன் வேர்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்லைட்டில் ஒரு ஒப்பீனியன் எஸ்ஸே கொஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கொஷனை பார்த்துட்டு நான் நார்மலாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஆன்சரும் தருவேன். நான் தமிழில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஸ்லைட்டில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ முதலாவது நான் உங்களுக்கு இந்த ஒப்பீனியன் எஸ்ஸே கொஷன் எப்படி வரும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஷனை பாருங்க. சோஷியல் மீடியா ஹேஸ் பிகம் a real problem for some young people today. And government should create laws that allow only people over 18 years of age
to have an account. To what extent do you agree or disagree with this statement? Give reasons for your answer and including any relevant examples from your knowledge or experience. You should write at least 250 words. இப்படித்தான் உங்களுக்கு IELTS ரைட்டிங் டாஸ்க் 2ல் ஒரு எஸ்ஏ கொஷின் வரும். இதே மாடலில் இப்படி தான் இருக்கும், ஆனால் கொஷின் மட்டும் வேறுபடும், மற்றும்படி மாடல் இப்படியோ தான் இருக்கும். ஸோ இதுக்கு 40 மினிட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ரைட்டிங் எஸ்ஏ டாஸ்க் 2க்கு. ரைட்டிங் எஸ்ஏ டாஸ்க் 1க்கு 20 மினிட்ஸ், டோட்டல் 1 hour. ஸோ நீங்கள் டிபெண்ட் ஆன் யூ, நீங்கள் 30 மினிட்ஸ்லேயும் எஸ்ஏ முடிச்சு போட்டு மற்ற 30 மினிட்ஸில் சார்ட் ரைட்டிங் எழுத முடியும். ஸோ அது நீங்கள் குயிக்காக அப்படி எழுதுவீங்கன்னு சொன்னால் அது உங்களை பொறுத்து இருக்குது. சில ஆக்கள் சார்ட் ரைட்டிங் குயிக்காக எழுதுவாங்க, சில ஆக்கள் எஸ்ஏ ரைட்டிங் குயிக்காக எழுதுவாங்க. ஸோ அது உங்களை பொறுத்து இருக்குது, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இந்த ஒப்பீனியன் எஸ்ஏ கொஷின் நான் உங்களுக்கு தமிழில் சொல்ல முதல் சில வேர்ட்ஸுகளை இந்த ஒப்பீனியன் எஸ்ஏ கொஷின்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 4வது லைனை பாருங்கள் இந்த எஸ்ஏயில். டு வாட் எக்ஸ்டென்ட் டூ யூ அக்ரி ஓ டிஸ்அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஒப்பீனியன் எஸ்ஏ கொஷின் எப்படி அதை ஒப்பீனியன் எஸ்ஏ தான் ரெண்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கொஷனில் அக்ரி ஓ டிஸ்அக்ரி என்று தருவாங்க, அல்லது வாட் டு யூ திங்க் அபவுட்னு தருவாங்க, அல்லது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் தருவாங்க. ஸோ இங்கே தந்திருக்கிறாங்க என்ன சொன்னால் அக்ரியோ ஓ டிஸ்அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ ஈஸியாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம், இவங்க ஒப்பீனியன் எஸ்ஏ கொஷின் தான் கேட்காங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த கொஷின் நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஏ கொஷனில் சோஷியல் மீடியாவானது இன்று சில யங் பீப்புளுக்கு, சில இளைஞர்களுக்கு ஒரு உண்மையான பிரச்சனையாக மாறியுள்ளதாம். மேலும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே அதாவது அக்கவுண்ட் வைத்திருக்க அனுமதிக்கும் சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஏற்கீங்களோ இல்லையோ, அதான் அக்ரியோ டிஸ்அக்ரி வித் தி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஏற்கீங்களோ இல்லையோ. ஸோ கொஷின் கேட்காங்க, உங்கள் பதிலுக்கான காரணத்தை கூறுங்கள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸையோ பயன்படுத்தி உங்களுக்கு பதிலுக்கான காரணத்தை கூறுங்கள் பொருத்தமான உதாரணத்தோட. ஸோ அவங்க இப்படி தான் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ எழுதக்குள்ள ஆன்சர் எழுதக்குள்ள கவனிக்க வேண்டிய விடயம் கிளியர் பாயிண்ட் இருக்கணும். உங்களை எழுதக்குள்ள கிளியர் பாயிண்ட்னு சொன்னால் நீங்கள் எஸ் ஐ அக்ரி வித் என்று எழுதணும், அல்லது நோ ஐ டிஸ்அக்ரி வித் என்று எழுத வேண்டும். ஸோ அங்கே எதிர்பார்க்கப்படுற விடயம் கிளியர் பொசிஷன் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட கிளியர் பொசிஷன் நீங்கள் அக்ரியாக எழுதணும் அல்லது டிஸ்அக்ரியாக எழுதணும். கிளியர் பொசிஷன் எதிர்பார்ப்பாங்க எக்ஸாமில். ஸோ நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. அதாவது எஸ் ஐ அக்ரி வித்ன்னு சொல்லி 2 பந்தி கொடுத்து போட்டு நோ ஐ டிஸ்அக்ரி வித்ன்னு சொல்லி 2 பந்தி கொடுக்கக்கூடாது. அக்ரியண்டா நீங்கள் அக்ரியாகவே எழுத வேணும், டிஸ்அக்ரியண்டா டிஸ்அக்ரியாகவே எழுத வேணும். ஸோ நான் உங்களுக்கு தமிழில் இதுக்கு எப்படி ஒரு எஸ்ஸே எழுதலாம்னு சொல்லி தமிழில் சொல்கிறேன். அதற்கு பிறகு நான் ஸ்லைட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் விளங்கும். ஸோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் அதை தமிழில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை லேட்டராக இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் இந்த எஸ்ஏக்கு, அதாவது இந்த ஒப்பீனியன் எஸ்ஏக்கு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எப்படி எழுதுவேன் என்று சொன்னால், ஸோ அதில் கொஷன் இது தானே, சோஷியல் மீடியா இன்று சில இளைஞர்களுக்கு ஒரு உண்மையான பிரச்சனையாக மாறியுள்ளது. மேலும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கணக்கு வைத்திருக்க அனுமதிக்கும் சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ டிஸ்அக்ரி பண்ணுறீங்களோ பொருத்தமான உதாரணத்தோட உங்களுடைய நாலேஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி உதாரணத்தோடு உங்களோட பதிலை சொல்லுங்கள் என்று தான் அதில் கேள்வி. ஸோ இதுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எப்படி எழுதுவேன்னு சொன்னால், சமூக ஊடகங்கள் அதாவது சோஷியல் மீடியாஸ் இன்று பெரும்பாலான மக்களுக்கு, குறிப்பாக யங் பீப்புள்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. பல இளைஞர்கள், பல யங் பீப்புள்ஸ் இதை மிகவும் வசதியாகவும் தகவல் தொடர்பு மற்றும் பொழுதுபோக்குக்காகவும் இதை பயன்படுத்துகின்றார்கள். ஸோ இப்படி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன். ஸோ அதைத்தான் முதலாவது பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஒப்பீனியன் எஸ்ஸேயில் என்ற கிளியர் பொசிஷன் எதென்று சொன்னால், அதாவது நான் டிஸ்அக்ரி என்று சொல்லித்தான் எழுதப்படுறேன் ஃபுல்லாக. அப்படி என்று சொன்னால் 18 வயதிற்கு உட்பட்டவர்களும் கணக்கு வைத்திருக்கலாம் என்று தான் அது வரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் உங்களுக்கு தமிழில் சொல்லியிருந்தேன். நான் அந்த ஸ்லைட்டில் போடுறீங்க அதை இங்கிலீஷில். ஸோ உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அதை இங்கிலீஷில் நோட் பண்ணி கொள்ளலாம்.
ஸோ நான் சொல்ல போகிற ஃபுல்லாகவும் டிஸ்அக்ரிக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த டிஸ்அக்ரி ஸ்டேட்மெண்ட் முடிய நான் அக்ரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு எஸ்ஏ உங்களுக்கு சும்மா நார்மலாக தமிழில் சொல்கிறேன். ஸோ இந்த டிஸ்அக்ரி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு போட்டு இந்த எஸ்ஏ முடிச்சு போட்டு ஸோ அதை நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ இரண்டாவது பேராகிராஃப் எப்படி எழுதுறேன்னு சொன்னால், ஸோ இரண்டாவது பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கிறேன்னு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இணைய அச்சுறுத்தல்களால், அதாவது சைபர் புல்லிங்கால் தற்போதைய காலத்தில் டீனேஜர் திசை திருப்பப்படுவது போன்ற விடயங்கள் நடைபெறுதான். உண்மையிலேயே நிறைய இளைஞர்கள், நிறைய டீனேஜர்ஸ் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸை ரன் பண்ணுவாங்க. மற்றது குறிப்பாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களை கண்காணிப்பது உண்மையாக கவர்மெண்ட் வேலை இல்லை, அது பெற்றோர பொறுப்பு தான் என்று நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்லைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நான் உங்களுக்கு தமிழில் சுருக்கமாக தான் சொல்கிறேன், இங்கிலீஷில் சுருக்கமாக சொல்லலை, அது விரிவாக கொடுத்தீங்க. நான் தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பாயிண்ட்டை விளங்கி கொண்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் சொல்லித்தேன், அதாவது முதலாவது பேராகிராஃப், அதற்கு ஒரு பாடி பேராகிராஃப் சொல்லித்தேன், இரண்டாவது பேராகிராஃப். இப்போ நான் மூன்றாவது பேராகிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் உங்கள் மூன்றாவது பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது 80% 80% டீனேஜர்ஸ் கட்டாயம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்களாம். உங்களுக்கு தெரியும், இப்போ தற்போதைய சூழ்நிலையில் கட்டாயம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா டீனேஜர்ஸ் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ என்று புள்ளி கணக்கு சொல்லுதாமன்ட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் சேட் பண்ணுறதுக்காகவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுகிறதுக்காகவும், வீடியோ கால் மூலம் கதைக்கிறதுக்காகவும். ஸோ இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க நிறைய டீனேஜர்ஸ். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விரிவாக அந்த மூன்றாவது பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது நான்காவது பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு சொன்னால் ஃபைனல் பேராகிராஃப், அதாவது கன்க்ளூஷன் பேராகிராஃப்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொடுத்து போட்டு கடைசியாக ஃபைனல் முடிவை கொடுக்க வேணும். ஸோ நான் ஃபைனல் பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு 2-3 பேர் இருக்குது, அதாவது சமூக ஊடகங்களில் 2-3 பேருக்கு சிக்கல்கள் இருப்பதால், அதாவது பயன்படுத்துகிற சிக்கல் இருப்பதால் எல்லா பேரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடாது, குறிப்பாக டீனேஜர்ஸ். அதோட நான் கொடுத்துருக்கேன் எந்த வயதானாக்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம உண்மையாக சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு 18 வயதுன்னு சொன்னால் நான் 28 வயதுன்னு போட்டும் நான் சமூக ஊடகத்தை பயன்படுத்த முடியும். ஸோ அங்கே சமூக டிஃபிகல்ட் உண்மையாக அடையாளம் காணல, யார் உண்மையாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அடையாளம் காண சிக்கல். ஸோ எனவே தான் நான் அப்படி அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் 18 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் சமூக ஊடகங்களை அணுக முடியாத வகையில் சட்டங்கள் இருக்கக்கூடாது, அதாவது டிஸ்அக்ரி ஸ்டேட்மெண்ட் நான் எந்த இதில் கொடுத்துருக்கிறேன், இருக்கக்கூடாதுன்னு கொடுத்து. ஸோ அப்படி இருந்தால் அது தேவையற்றது என்று சொல்லியும் நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஒப்பீனியன்ஸை நான் என்னத்தை பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் டிஸ்அக்ரியை தான் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு தமிழில் தான் எஸ்ஏயை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இங்கிலீஷில் அந்த ஸ்லைட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் அதாவது இதை அக்ரி பண்ணியும் இன்னொரு ஆன்சரை உங்களால் எழுத முடியும். ஸோ அதாவது எப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியா என்று இளைஞர்களுக்கு ஒரு உண்மையான பிரச்சனையாக மாறியுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கணக்கு வைத்திருக்கும் சட்டங்களை அரசாங்கம் அமலாக்க வேண்டும். இதான் எக்வேஷன். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்அக்ரி பண்ணி தான் எழுதியிருந்தேன், அப்படி இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு எழுதியிருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ அக்ரி பண்ணி எழுதலாம், அப்படி செய்யலாம், பிரச்சனை இல்லை. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கணக்கு வைத்திருக்கும் சட்டங்களை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு எஸ்ஏயை நீங்களால் எழுத முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸை எப்படி எழுத வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கேன். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் IELTS படிப்பாங்க, உங்களோட ஷேர் பண்ணுங்கள். மற்றது இங்கிலீஷ் வித் மர்ஜித்ன்னு சொல்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.